ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வீடியோவில் 3 பொருள் வச்சு ஒரு ஸ்நாக்ஸ் செய்யலாம். எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். அதை வாங்க. கடை ஹீட் ஆனதும் 2 கப் வேர்க்கடலை சேர்த்துக்கலாம். ஃபஸ்ட் 1 கப் வேர்க்கடலை சேர்த்துருக்கேன். அடுத்து 1 கப் வேர்க்கடலை சேர்த்துக்கலாம். 2 கப் வேர்க்கடலை வெயிட் பார்த்திங்கன்னா 1/4 கிலோ. அது கப்பில் மெஷர்மெண்ட் பண்ணிங்கன்னா 2 கப்பு தான். அடுப்பை லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா கைவிடாமல் வறுத்துக்கோங்க. ஒரு 10 நிமிஷம் வேர்க்கடலையை நல்லா வறுத்துக்கலாம். இந்த மாதிரி நல்லா லைட்டாக செவந்தோடனே எடுத்துடலாம். வேர்க்கடலை அதுக்கு மேலே வறுக்க தேவையில்லை. இப்போ சூப்பராக வேர்க்கடலை வறுத்தாச்சு பாருங்கள். இப்போ ஒரு தட்டில் கொட்டி வச்சுருங்க. ஒரு அரை மணி நேரம் அப்படியே விட்டுருங்க, நல்லா ஆறட்டும். இப்போ மண்டவெல்லம் எடுத்துக்கலாம். மண்டவெல்லத்தை எடுத்து இந்த மாதிரி உரலில் நம்ம தட்டிக்கலாம். முடிஞ்ச வரைக்கும் பீஸ் இல்லாத மாதிரி தட்டிக்கோங்க. அப்போ தான் மிக்சியில் போட்டு அரைக்கிறப்ப கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். பாருங்கள், இந்த அளவுக்கு தட்டிக்கோங்க. கட்டி இல்லாமல் இந்த அளவுக்கு நல்லா தட்டி எடுத்துக்கோங்க. முடிஞ்ச வரைக்கும் தட்டிடுங்க. இப்போ எல்லா மண்டவெல்லத்தையும் தட்டியாச்சு. வேர்க்கடலை இப்போ நல்லா ஆறிடுச்சு பாருங்கள். வேர்க்கடலை இப்போ நல்லாவே ஆறிடுச்சு. நம்ம கையில் இந்த மாதிரி நல்லா தேய்ச்சி விட்டோம்னா நம்ம அதில் இருக்க தோலெல்லாம் நல்லா வந்துடும். நல்லா ஒரு 5 நிமிஷம் தேய்ச்சிங்கன்னா போதும், எல்லா தோலுமே வந்துடும். இப்போ பாருங்கள், தோலெல்லாம் எடுத்து வச்சுருக்கேன். இந்த அளவுக்கு எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ மிக்ஸி ஜாரில் மாற்றிக்கலாம். நல்லா சிந்தாமல் மாற்றிக்கோங்க. எல்லா வேர்க்கடலையும் சேர்த்தாச்சு. இப்போ 2 கப் வேர்க்கடலைக்கு 1 கப் வெல்லம் சேர்த்திருக்கேன். நல்லா இன்னும் கொஞ்சம் ஸ்வீட்டாக வேணும்னா இன்னொரு 1/4 கப் சேர்த்துக்கலாம். 1/4 கப் நான் வெல்லம் சேர்த்துருக்கேன். இப்போ நான் அரைச்சிட்டு வந்து காட்டுறேன். அரைச்சிட்டு வந்துட்டேன் பாருங்கள் எப்படி இருக்குன்னு. ரொம்ப நைஸாகவே அரைக்கக்கூடாது. நல்லா கொஞ்சம் கொரன்னு இருக்க மாதிரியே அரைச்சிக்கோங்க. அப்போ தான் உருண்டை பிடிக்கிறதுக்கு நல்லாயிருக்கும், சாப்பிட்றதுக்கும் ஈஸியாக இருக்கும். மிக்ஸி ஜார்லேருந்து எல்லாத்தையும் நம்ம மாற்றியாச்சு. இப்போ பாருங்கள், இந்த அளவுக்கு கொரன்னு அரைச்சிக்கோங்க. இப்போ 2 ஸ்பூன் நெய்யை ஹீட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். அதையும் சேர்த்துக்கலாம். ரொம்ப நெய் சேர்க்கணுன்னு அவசியம் இல்லை. சும்மா நம்ம டேஸ்ட்டுக்காக 2 ஸ்பூன் தான். அந்த 3வது பொருள் இது தான். நெய் தான் நான் சொல்லியிருக்கேன் 3வது பொருள். இப்போ நல்லா பிசைஞ்சு விடுங்க. நெய்யும் வேர்க்கடலையும் நல்லா மிக்ஸ் ஆகிற மாதிரி பிணைஞ்சு விட்டுருங்க எல்லா பக்கமும். அப்போ தான் உருண்டை பிடிக்க ஈஸியாக இருக்கும். இப்போ அப்படியே உருண்டை பிடிக்க ஸ்டார்ட் பண்ணிடலாம். இப்போ உருண்டை பிடிக்க சூப்பராக நல்லா வருது பாருங்கள். நல்லா அமுத்தி நல்லா இப்படி பிடிச்சோம்னா உருண்டை சூப்பராக வரும். நல்லா உடையாமல் நல்லா உருண்டையும் நல்லா டைட்டாக சூப்பராக வருது பாருங்கள். பாருங்கள், சூப்பராக வந்திருக்கு. வேர்க்கடலை உருண்டை சூப்பராக ரெடி ஆயிடுச்சு பாருங்கள். ஒரு 1/4 கிலோ வேர்க்கடலைக்கு 26 உருண்டை வந்திருக்கு. மீடியம் சைஸ் தான் போட்டிருக்கேன். ரொம்ப பெருசாக இருந்தாலும் சாப்பிட நல்லா இருக்காது. மீடியமாக போட்டுக்கோங்க உருண்டையை. வேர்க்கடலை உருண்டை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ.